வில்லன்கள் யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல. சூதுகவும் யூனிவர்ஸோட அரசியல்வாதிகள் கூட்டம் மாதிரியே சில செட் ஆஃப் கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்றாங்க. லாபியிஸ்டா வர சத்யராஜுக்கும் படத்துல பெரிய வேலை இல்ல. அவரும் த்ரெட்டனிங்கா எதுவும் பண்ற மாதிரியும் தெரியல. அதுவும் அவருக்கு எக்ஸ்ட்ராவா வைக்கப்பட்ட அந்த தெத்து பல்லாம் சுத்தமா செட் ஆகவே இல்ல. ஷில்பா மஞ்சுநாத் கேரக்டர்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு தெரியல. 3 வருஷம் முன்னாடி யோசிச்சிருந்தாலே இந்த ஸ்டெர்லைட் போராட்டம்ங்கிறது பழைய நியூஸ் தான். அதையும் ஆல்ரெடி எக்கச்சக்கமான படங்கள்ல ரெஃபர் பண்ணி மில்க் பண்ணிட்டாங்க. அது அகைன் இங்கேயும் பார்க்கும்போது அது ஒரு நாவலான ஐடியாவா தெரியல. தேவையில்லாத பாட்டை உள்ளே கொண்டு வரதுக்காகவே தேவையில்லாத ஒரு லவ் ட்ராக், ரொம்ப ஈஸியாக அந்த ஃபோனை வச்சு ஆக்ட் பண்ணுறதுன்னு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டிக்கு அவங்களே கண்ணு வச்சுருக்காங்க. ஹீரோவை கொலை பண்ண இந்தியா முழுக்க நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு வில்லன் சொல்கிறாரு. ஆனால் வர வில்லன்கள் எல்லாருமே உள்ளூர் ரவுடிகள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே விஷுவலாக கன்வின்சிங்காக இல்லை. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப லென்த்தியாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனந்தராஜ் கேரக்டர் யார் என்னங்கிறது கடைசி வரைக்கும் புரியல. அதை வச்சு ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சொல்லலை. இவங்க எடுத்துட்டு டெலிட் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. இது ஃப்ரெஷ்ஷான ஐடியாவான்னு பார்த்தா இல்லை. அன்னியன், மாவீரன், விடாது கருப்பு, பீச்சாங்கை, துக்ல தர்பார்னு நிறைய படங்கள் இதே ஸ்டைலில் இருக்குது. ஹீரோவுடைய கேரக்டர் ஆருக்குமே கூட ஃபெமிலியராக தான் இருக்குது. ஆனால் அதை தன்னுடைய ஸ்டைலில் நலன் ப்ரெசென்ட் பண்ணுறதை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அவர் மெட்டீரியல் மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் ஒரு டவுட்லேயே மொத்த படத்தையும் ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இதை இன்னும் கூட பெட்டராக டெலிவரி பண்ணியிருக்க முடியும். ஆனால் பாதி படம் எடுத்ததும் படத்தில் இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிட்டா மாதிரி இந்த ஸ்டார்டர் நல்லா இருக்கே அப்படின்னு ஆசையாக மெயின் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி அது என்ன ஏதுன்னு புரிஞ்சு தெரிஞ்சு ரசித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தயிர் சாதம் பாயசம்னு போட்டு டேபிளை கிளியர் பண்ணிட்டாங்க. நாம் படம் பார்த்தோமா இல்லையானே டவுட் வர அளவுக்கு ஒரு அவசரத்தில் சட்டுன்னு முடிஞ்சு என் கிரெடிட்ஸ் ரோல் பண்ணிட்டாங்க.